ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே விஷாலி. படித்து பட்டம் வாங்கி ப்ரொஃபஸராக இருக்கிறதால தான் செய்கிறது தான் நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு வாழும் அர்ஜுன். எவ்வளவு படிச்சிருந்தாலும் மற்றவங்க உணர்வுகளுக்கும் பெத்தவங்க சொல்லுக்கும் மதிப்பு கொடுக்கும் யாழினி. இவங்க 2 பேருக்கும் நடக்கும் திடீர் திருமணம். அதன் பின் அர்ஜுன் யாழினி வாழ்க்கையில் என்ன நடந்தது? இவர்கள் வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்க, வீட்டில் இருக்கிற பெண்களை வம்பு பண்ணி வாயாடி குறும்பு பண்ணும் ரேவதி. அவ குறும்பில் தீக்கி திணறினாலும் குறையாத காதலை கொடுக்கும் ராகவன். நீங்கள் அதிரடி கப்பல்னா நாங்கள் அன்பான அமைதியான கப்பல்னு ஆழமாக காதலிக்கும் கர்ணன் சுகந்தி. குடும்பத்து மூத்த வாரிசாக இருந்து ஆளுமையாக அன்பாக மொத்த குடும்பத்தையும் கட்டி கைக்குள் வைத்திருக்கும் ஆதவன். என்னதான் ஆளுமையாக இருந்தாலும் அவன் அடங்கி போகும் ஒரே இடம் அவன் காதல் மனைவி கல்யாணியிடம் மட்டுமே. ஆக ஆதவன் கல்யாணி, ராகவன் ரேவதி, கர்ணன் சுகந்தி, அர்ஜுன் யாழினி, இந்த 4 ஜோடிகளுக்குமான வித்தியாசமான காதல் கதை எங்கே படிக்கலாம்? பூமஞ்சம் திருவாயோ என்னோட ஸ்டோரி, ஏபி வர்சஸ் காம்படிஷன் ஸ்டோரி. அதாவது ஆத்விகா பொம்மு அவர்கள் லான்ச் பண்ணியிருக்கிற ஆப் ஏபி வர்சஸ். அதில் போய் உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் காம்படிஷன் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அதில் 14வது கதை என்னோட கதை. நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் தோழி ஆர்ஜே விஷாலி.